ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம், அதாவது நம்மளுடைய இறுதி கட்ட எபிசோடில் இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோடு. இதில் வந்துட்டு ப்ரீமியராக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பயங்கரமான ஒரு சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்க வச்சுக்கிங்களேன். ஸோ ஸ்டார்டிங்கை வந்துட்டு இந்த நாள் ஆரம்பிக்கும் போதே நம்ம தீபக் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கிறாரு. அழுகுறார். ஏன்னா இதுதான் லாஸ்ட் நைட்டில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதனால் கண் கலங்குறாப்பில். அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரனும் தீபக்கும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. செம்மையாக அழுகுறாரு. அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தார். என்னை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் பேசுகிற பேச்சை கேட்பாங்களா? கேட்பாங்க, பட் ஆனால் வேல்யூ கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ கேட்குறாங்கடா, வேல்யூ கொடுக்குறாங்கடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீ ஜெயிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, டே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 24 பேர் வந்தாங்கடா, நீ வரணும்டா, நீ உன்னோட உண்மையான உழைப்பை போட்டுக்கடா. உன் வயசில் இருக்கவங்க எத்தனை பேர் ஓப்பி அடிக்கிறாங்க தெரியுமா? நீ நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பைரேஷன்டா, சும்மா கிடையாதுடா. உண்மைண்ணா தேங்க்ஸ்ண்ணா. டே நீ வரணும்டா அப்படின்போது என்ன, நான் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர், ஏன்னா இவனே வந்துட்டான், நம்மளால் வர முடியாதான்னு இருப்பாங்க. அப்படி சொல்லாதடா, இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லாராலும் இது சாதிக்க முடியல. நீ இந்த வயசில் இதை சாதிச்சிருக்கனா அது சும்மா கிடையாது. சும்மாலாம் இந்த மாதிரிலாம் வந்துட முடியாது, சரியா? அந்த மாதிரிலாம் நீ உன்னை வந்து டவுன் பண்ணிக்காத. நீ உண்மையிலே பெரிய ஆள்றா, நீ வந்து சாதிச்சிட்ட. ஆமாண்ணே, நம்ம 2 பேரையும் வந்து இந்த சீசன் 8 சொல்ல மாட்டாங்கண்ணா. சீசன் 8னா அங்கே தீபக், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் பேர்லாம் வராதானே, கண்டிப்பாண்ணே அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி அது பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த பாண்டிங்கை வந்துட்டு அந்த 100 நாள் பயண வழியில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இதில் காமிக்கவே இல்லைங்க. அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? இது எவ்வளோ பெரிய பாண்டிங் பாருங்களேன். இந்த மாதிரி உணர்ச்சி பங்கு யாருங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளோ அந்யுன்யமாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தது கிடையாது. இந்த சீசன் 8 24/7 எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போப்பட்ட ஒரு அழகான ஒரு நட்பு, மஞ்சரிக்கும் முத்துக்குமருக்கும் ஒரு அழகான நட்பு, ஜாக்லினுக்கும் முத்துக்குமர் ஒரு அழகான ஒரு நட்பு. அதாவது டாஸ்கில் காமிக்கவே மாட்டாங்க இவங்க எல்லாரும். அதை நீங்கள் நோட் பண்ணி தான் தெரியும். டாஸ்கில் காமிக்காத ஒரு நட்பு, உண்மையான ஒரு நட்பு, ஆனால் அதை காமிக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் பயங்கரமான ஒரு மாசு. அண்ணன் சொன்னால் தம்பி செஞ்சான்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சார் பாருங்க. அதான் வேறு மாதிரி வின்னிங் மூமெண்ட்டுக்காக நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். அவர் வின் பண்ணும்போது தீபக்கோட ஃபேஸை நான் பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்கேன். எத்தனை பேர் சந்தோஷப்பட போகிறாங்க பார்க்கணும். பாய் நண்பர்களே.